தென்னிந்தியன் திரைப்படத்தின் திரை விமர்சனம். சரத்குமார் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. இவர் சிறு வயதில் தன்னுடைய அப்பாவை கொன்ற ரவுடியான சுரேஷை கொல்வதற்காகவும் ரவுடிசத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்ற லட்சியத்துடனும் போலீஸ் வேலையை செய்து வருகிறார். இந்நிலையில் சுரேஷ் இருக்கும் ஏரியாவிலேயே இன்ஸ்பெக்டராக பணிமாற்றம் கேட்டு வருகிறார். சுரேஷை கைது செய்ய சரியான தருணம் பார்த்து காத்திருக்கிறார் சரத்குமார். ஆனால் சுரேஷோ எம்பி, கமிஷனர் ஆகியோரின் ஆதரவோடு அந்த ஏரியாவில் மிகப்பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கின்றார். இதனால் அவரை தகுந்த ஆதாரங்களுடன் கைது செய்ய சரத்குமார் காத்திருக்கின்றார். மறுமுனையில் வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு வரும் நிவின் பாலி தனது நண்பர்களுடன் வெளியூருக்கு சுற்றுலா செல்கின்றார். அங்கு ரவுடிகளிடம் மாட்டிக்கொள்ளும் பாவனாவை காப்பாற்றுகின்றார். இதனால் கோபமடைந்த அந்த ரவுடி கும்பலின் தலைவனான சுரேஷின் தம்பி நிவின் பாலி மற்றும் அவரது நண்பர்களை கொல்ல முடிவு செய்கின்றார். இது தெரிய வந்ததும் நண்பர்களுடனே அங்கிருந்து புறப்பட தயாராகின்றனர். ஆனால் இவர்கள் சென்ற கார் பாதியிலேயே பழுதடையவே அங்கிருந்து கிளம்ப முடியாமல் தவிக்கின்றனர். இந்நிலையில் தன்னை காட்டி கொடுத்ததாக கூறி தனது கூட்டாளி ஒருவனை சுரேஷ் கொலை செய்வதை நிவின் பாலியின் நண்பர்களில் ஒருவன் செல்போனில் படம் பிடித்து விடுகின்றான். இதை பார்க்கும் சுரேஷ் அவர்களை பிடிக்க முயற்சி செய்கின்றான். அப்போது அவரிடமிருந்த நண்பர்கள் அனைவரும் தப்பித்து செல்கின்றனர். கொலை செய்ததை படம் பிடித்த நண்பர்களை கொல்ல சுரேஷும் அவர்களை தேடி அழைக்கின்றான். இறுதியில் நிவின் பாலி மற்றும் அவரது நண்பர்களின் கதி என்ன ஆனது, சரத்குமாரின் லட்சியம் நிறைவேறியதா என்பதே தென்னிந்தியன் படத்தின் மீதி கதை.